உயரமா பறக்கணும். விழுந்தாலும் மீண்டும் எழு. எழுந்து பற. குருவி தினமும் பயிற்சி செய்தது. சந்தோஷமாக இறகுகளை விரித்து பறந்தது. ஒரு நாள் அது மேகங்களை தொட்டது. கதை நெறி: தோல்வி வெற்றியின் முதல் படி. நீங்களும் உயர பறக்க விரும்பினால் முயற்சியும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு காட்டு கரடி தினமும் தேசிடி அலைந்தது. ஒரு நாள் அது ஒரு பெரிய தேன்கூட்டை கண்டது. அது கல்லெறிந்து உடைக்க முயன்றது. ஆனால் தேனீக்கள் வந்து அதை கொட்டி விரட்டின. அவசரம் வேண்டாம், மெதுவாக காத்திருக்க கற்றுக்கொள். கரடி பொறுமையாக இருந்ததால் தேனை சுவைத்தது. அதேபோல் நாங்களும் வாழ்வில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு அழகான காட்டில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது நம் நண்பன் ஆமை. அப்போது வேகமான முயல் வந்தது. இவ்வளவு மெதுவா? நாம் ஒரு போட்டி போட்டால் எப்படி? ஆமை அமைதியாக சொன்னது. தயார், 1 2 3 போட்டி. முயல் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்றது. ஆமை இன்னும் தூரம்தான் என்று நினைத்த முயல் ஓய்வெடுத்தது, தூங்கி போனது. ஆனால் நம் ஆமை நின்றதே இல்லை. மெதுவாக, நிச்சயமாக. ஐயோ, முயல் விழித்தது. ஆமை முன்னே போய்விட்டது. இப்போது முயல் வேகமாக ஓடுகிறது. ஆனால் ஆமை முடிவுக்கு அருகில். ஆமை வெற்றி பெற்றது. முயல் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. ஒரு நாள் மழை வந்தது. எறும்புகளின் வீடு நீரில் மூழ்கியது. அனைத்து எறும்புகளும் பயந்தன. நாம் சேர்ந்து வேலை செய்தால் நமக்கு பயமில்லை. எறும்புகள் அனைவரும் சேர்ந்து புதிய வீடு கட்டினார்கள். மழை நின்றதும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதை ஒன்றுபட்டால் எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம். சின்ன முயலும் பெரிய மலைவும். ஒரு சின்ன முயல் இருந்தது. அது ஒரு பெரிய மலை பார்த்தது. முயல் நினைச்சது, நான் இதை ஏற முடியாது நினைத்து. ஒரு சிறிய படி எடுத்தால் போதும். முயல் ஒரு படி, இன்னொரு படிக்கை என்று மெதுவாக ஏற ஆரம்பித்தது. அந்த முயல் சில நேரத்தில் அது மலையின் உச்சிக்கே சென்று விட்டது. சிறிய முயற்சி பெரிய வெற்றி தரும். தினமும் கொஞ்சம் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். தண்ணீரில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்ற யானைக்குட்டி ஒன்று ஓடிச் சென்றது. யானைக்குட்டி தன் துதிக்கையால் நாய்க்குட்டியை மெதுவாக மேலே தூக்கியது. 2 நண்பர்களும் மகிழ்ச்சியாக இணைந்தன. நீரில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்றிய யானை சிரித்தது. நண்பர்களுக்கு உதவுவது மகிழ்ச்சி. கதை நெறி: உதவி செய்வது பெரிய பழக்கம். நான் மெதுவாக நடப்பேன், எல்லோரும் சிரிப்பார்கள். மெதுவாக இருந்தாலும் நேரத்துடன் முன்னே போனால் போதும் என்று. இன்று நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன். வாழ்த்துக்கள், நீங்கள் முதல் மாணவர். நன்றி நண்பர்களே. முயற்சிதான் முக்கியம். உயரமா பறக்கணும். விழுந்தாலும் மீண்டும் எழு. எழுந்து பற. குருவி தினமும் பயிற்சி செய்தது. சந்தோஷமாக இறகுகளை விரித்து பறந்தது. ஒரு நாள் அது மேகங்களை தொட்டது. கதை நெறி: தோல்வி வெற்றியின் முதல் படி. நீங்களும் உயர பறக்க விரும்பினால் முயற்சியும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு காட்டு கரடி தினமும் தேசிடி அலைந்தது. ஒரு நாள் அது ஒரு பெரிய தேன்கூட்டை கண்டது. அது கல்லெறிந்து உடைக்க முயன்றது. ஆனால் தேனீக்கள் வந்து அதை கொட்டி விரட்டின. அவசரம் வேண்டாம், மெதுவாக காத்திருக்க கற்றுக்கொள். கரடி பொறுமையாக இருந்ததால் தேனை சுவைத்தது. அதேபோல் நாங்களும் வாழ்வில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு அழகான காட்டில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது நம் நண்பன் ஆமை. அப்போது வேகமான முயல் வந்தது. இவ்வளவு மெதுவா? நாம் ஒரு போட்டி போட்டால் எப்படி? ஆமை அமைதியாக சொன்னது. தயார், 1 2 3 போட்டி. முயல் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்றது. ஆமை இன்னும் தூரம்தான் என்று நினைத்த முயல் ஓய்வெடுத்தது,
தூங்கி போனது. ஆனால் நம் ஆமை நின்றதே இல்லை. மெதுவாக, நிச்சயமாக. ஐயோ, முயல் விழித்தது. ஆமை முன்னே போய்விட்டது. இப்போது முயல் வேகமாக ஓடுகிறது. ஆனால் ஆமை முடிவுக்கு அருகில். ஆமை வெற்றி பெற்றது. முயல் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. ஒரு நாள் மழை வந்தது. எறும்புகளின் வீடு நீரில் மூழ்கியது. அனைத்து எறும்புகளும் பயந்தன. நாம் சேர்ந்து வேலை செய்தால் நமக்கு பயமில்லை. எறும்புகள் அனைவரும் சேர்ந்து புதிய வீடு கட்டினார்கள். மழை நின்றதும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதை முடிந்தது. ஒன்றுபட்டால் எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம். சின்ன முயலும் பெரிய மலைவும். ஒரு சின்ன முயல் இருந்தது. அது ஒரு பெரிய மலை பார்த்தது. முயல் நினைச்சது, நான் இதை ஏற முடியாது நினைத்து. ஒரு சிறிய படி எடுத்தால் போதும். முயல் ஒரு படி, இன்னொரு படிக்கை என்று மெதுவாக ஏற ஆரம்பித்தது. அந்த முயல் சில நேரத்தில் அது மலையின் உச்சிக்கே சென்று விட்டது. சிறிய முயற்சி பெரிய வெற்றி தரும். தினமும் கொஞ்சம் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். தண்ணீரில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்ற யானைக்குட்டி ஒன்று ஓடிச் சென்றது. யானைக்குட்டி தன் துதிக்கையால் நாய்க்குட்டியை மெதுவாக மேலே தூக்கியது. இரண்டு நண்பர்களும் மகிழ்ச்சியாக இணைந்தன. நீரில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்றிய யானை சிரித்தது. நண்பர்களுக்கு உதவுவது மகிழ்ச்சி. கதை நெறி, உதவி செய்வது பெரிய பண்பு. நான் மெதுவாக நடப்பேனேன், எல்லோரும் சிரிப்பார்கள். மெதுவாக இருந்தாலும் நேரத்துடன் முன்னே போனால் போதுமென்று. இன்று நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன். வாழ்த்துக்கள், நீங்கள் முதல் மாணவர். நன்றி நண்பர்களே. முயற்சிதான் முக்கியம்.